அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட்ல இன்று 17/10/2025 இன்னைக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபைனல் ஷெடியூலா இதை எதிர்பார்க்கலாம். அன்லெஸ் எந்த ஒரு சிரமங்களும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஷெடியூலை ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இட்ஸ் அ ஃபைனல் அப்டேட். இதுக்கப்புறம் ஃபர்தரா எக்ஸ்டென்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்புறோம். சரிங்களா? அஸ் பர் ஷெடியூல் எம்சிசியில் அப்டேட் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு நைட்டு, சரிங்களா, நாளைக்கு ஈவினிங், அதாவது 18ஆம் தேதி அவங்க கொடுத்த ஓல்டு ஷெடியூல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 18ஆம் தேதி நாங்கள் ரிசல்ட் கொடுக்குறோம், 19ஆம் தேதி ரிப்போர்ட்டிங் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்தரா தீபாவளி ஃபெஸ்டிவல் நிறைய என்எம்சியோடைய அப்டேட்ல மேக்ஸிமம் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே கொடுத்தாச்சு. ஒரே ஒரு கோர்ட் கேஸ் மட்டும்தான் நிலுவையில் இருக்குது. அதுவும் எனக்கு தெரிஞ்சு அது வந்து 3rd ரவுண்டு தான் டிக்ளேர் பண்ணி கிளியர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். மன்லஸ் வேற எந்த ஒரு சேலஞ்சஸுமே எம்சிசிக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பாக எம்சிசி இந்த ஷெடியூலை எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கிளியரா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ஷெடியூலாக இதை எடுத்துக்கிறேன். ஸோ எம்பிபிஎஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, ஆல் இண்டியா கோட்டா, இது ரெண்டுல இருக்கிற மாணவர்கள் நாளைக்கு இதுலேருந்து ஒரு 24 மணி நேரம் டைம் இருக்கு. உங்களுடைய சாய்ஸஸை மாடிஃபை பண்ணிக்கலாம், மாற்றங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைனலாக ஒரு டெசிஷனும் எடுத்துக்கலாம். அதை மறந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அப்டேட் அடுத்து ஒரு வீடியோ சூப்பராக கொடுக்க போகிறோம். எக்கச்சக்கமான அப்டேட் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ அதையும் பார்த்துருங்க. ஸோ ஃபர்தரா எப்போதும் சேலஞ்சஸ் இல்லை, எதுவும் சேஞ்சஸ் இருக்காதுன்னு நம்புறோம். 18ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஈவினிங் 4 மணி வரைக்கும் பிடபிள்யூ போர்ட்டல் வில் பி ஸ்டில் லைவ். அதே மாதிரி சாய்ஸ் லாக்கிங் 4 மணிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. மேபி அது 5 to 6 o'clock. அன்லெஸ் எந்த சேலஞ்சஸ் இல்லைன்னா கண்டிப்பாக சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் பண்ணப்படும். 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 12 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இருக்காது. வித்தின் 1 டேல ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வித்தின் 1 டே அவங்க ரிசல்ட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வி வாண்ட் டு ப்ரிப்பேர். ஏன்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது, அதை நான் ஃபர்ஸ்டா சொல்லணுன்றதுனால நம்ம வீடியோ அப்டேட் பண்றோம். வித்தின் 1 டேக்குள்ள நமக்கு ரிசல்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரம் தீபாவளி டே இல்லை, அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவங்க வந்து ரிப்போர்ட்டிங் போறதுக்கும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு ஃபைனல் அப்டேட். எந்த ஒரு சேலஞ்சும் கிடையாது. ஸோ எந்த ஒரு ஃபர்தரும் நீட் இல்லை. ஆல்மோஸ்ட் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ்ன்னு என்எம்சி சொன்னாங்களோ, அது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸா இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அஃபிஷியலா அவங்க நோட்டீஸ்ல கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஃபர்தரா எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. எல்லா சீட் மேட்ரிக்ஸும் ஆல்ரெடி ஆடட். ஸோ ஃபைனல் சீட் மேட்ரிக்ஸ் நாளைக்கு சாய்ஸ் லாக் எனேபிளா இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சாய்ஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க. பண்ணி முடிச்ச பிறகு எதையுமே யோசிக்க முடியாது. பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே யோசிக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பி அவேர், பி அலர்ட். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இந்த வீடியோவை, அர்ஜென்ட் வீடியோவா நான் பார்க்கிறேன். அடுத்த வீடியோ டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கீழே எக்கச்சக்கமான மாற்றங்களை பத்தி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.